ரயிலில் படிக்கட்டில் பயணம் செய்தபோது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து ஊனமடைந்த இளைஞருக்கு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ரயில்வே தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஆவடியைச் சேர்ந்த முகமது தாகிர் கடந்த 2014 பரமக்குடியிலிருந்து சென்னைக்கு முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டியில் பயணித்தார். கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் படிக்கட்டில் அமர்ந்தபடியே பயணித்த தாகிர் மானாமதுரை சந்திப்பு அருகில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தார். இதில் அவரின் 2 கால்களும் துண்டிக்கப்பட்டன. தினக்கூலியான தனக்கு இழப்பீடு வழங்க கோரி ரயில்வே தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வில் முகமது தாகிர் மனு தாக்கல் செய்திருந்தார். விசாரணையின் போது கவனக்குறைவால் பயணி தவறி விழுந்து பாதிக்கப்பட்ட சம்பவத்திற்கு ரயில்வே நிர்வாகம் பொறுப்பேற்காத முடியாது எனவும் ரயில்வே தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த ரயில்வே தீர்ப்பாயம், கவனக்குறைவால் பயணி தவறி விழுந்தாலும் ரயில்வே நிர்வாகம்தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டியது. மேலும் பாதிக்கப்பட்ட முகமது தாகிர் 8 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை 6% வட்டியுடன் வழங்கவும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டது.